ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புட்டு கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ப்ரௌன் சன்னா வந்துட்டு ஓவர் நைட் எதை சோக் பண்ணோம். நான் எங்கள் ஹாஃப் கப் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 8 hours நல்லா சோக் பண்ண விட்டுடுங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதே தண்ணியில் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 5 to 6 விசில் ஆகும். இப்போ ஒரு பேனில் ஆயிலே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். சீரகம் நான் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, அதுவும் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயம் 8 to 10 சின்ன வெங்காயம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா மெதுவாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கடலைக்கறி நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு தக்காளி நல்லா அப்படியே மசஞ்சி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆறிட்ட அப்புறம் ஜாரில் எல்லாம் ஒன்றா சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கடலைக்கறி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இன்னொரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்ட அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் ஆயிலில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா 1 minute மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்ச கடலையும் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆகிடும். நம்ம கேரளா ஸ்டைலில் சிம்பிளாக இதை செஞ்சிடலாம். இது ஆறுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் திக்காகும். ஸோ அப்படியே இறக்கி வச்சுருங்க. இப்போ புட்டுக்கு நான் கடையில் வாங்குகிற ரெகுலர் அரிசி மாவு தான், எந்த புட்டு மாவும் இல்லை. நல்லா உப்பு போட்டு வார்ம் வாட்டர் போட்டு நல்லா தெளித்து இந்த மாதிரி கிரம்பிள் டெக்ஸ்சருக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் லேயராக போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான புட்டும் கடலைக்கறி ரெடி ஆகிடும்.